ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பொன்மனிஷா. நான் வந்து பிஏ எல்எல்பி முடிச்சிருக்கேன். இப்போ செக்ரட்டேரியட்டில் லா டிபார்ட்மெண்ட்டில் ஏஎஸ்ஓவாக இருக்கேன். இதை ஒரு அச்சீவ் மீட்டாக பார்க்காம ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன். நான் மொத்தம் ஒரு 5 பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கடவுள் முருகன் தான். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. 2வது என்னோடய ஃபேமிலி, முக்கியமாக என்னோடய அம்மா. எங்கள் அம்மாவும் சிங்கிள் பேரண்ட் தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படித்தேன் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. படின்னு சொன்னதே கிடையாது. நானாக தான் படித்தேன். இந்த ஃபீல்டு எடுக்க சூஸ் பண்ணதும் எங்கள் அம்மா தான். எனக்கு இதில் விருப்பமே கிடையாது, அதுதான் உண்மை. 2வது லா படிக்கிறதுலேயும் எனக்கு விருப்பமே கிடையாது. அதுவும் எங்கள் அம்மா தான் காரணம். ஆனால் அவங்க ஏதோ அவங்க பண்ணுறது என் நலனுக்கு நினச்சேன். கடைசியில் நலனாகவே அமைஞ்சிருச்சு. ஆனால் இதோடு நான் இருந்துக்கிற மாட்டேன். அப்புறம் 2வது இந்த இன்ஸ்டியூட்டுங்கிறத தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். ஒரு அக்செப்டன்ஸு அப்படிங்கிறது வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே ஜாஸ்தி. சார், ஒரு கொஷின் வந்து ராங்காக இருக்குது, ஒரு ஆன்சர் கீ வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது 2வது விஷயம். ஆனால் உடனே அக்செப்ட் பண்ணி அப்படிங்களா மேம், அடுத்த கொஷினில் இது இருக்காது மேம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரை அவங்க ரெக்டிஃபையும் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து சரிங்க மேம் பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்பவே நம்மளுக்கு ஜோவியலாக இருப்பாங்க. 3வதாக வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட் மூலமாக எனக்கு கிடைச்ச என்னோட மென்டாஸ் முகேஷ் அக்கா, சூர்யா அண்ணன், ஜனா அண்ணன், அப்புறம் சுதீஷ் சார், நிறையா பேர் இருக்காங்க. மெய்பார்த்திபன் சார், சாந்தமுருகன் சார், சுயம்பு சார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்து ஒரு வகையில் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எந்த டைமில் டவுட் கேட்டாலும் அந்த டைம் எந்த டைம்னு பார்க்காம உடனே கிளியர் பண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை பவர் பஃப் கேர்ள்ஸ், ஒரு 4 பேர் இங்கே தான் இருந்தோம். எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. அவங்க 3 பேர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, மிச்சம் 2 பேர் வேற ஒரு ஊரில் இருக்காங்க. அடுத்த அச்சீவர் மீட்டில் அவங்க 3 பேரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன்கிட்ட போய் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனவங்க தன்னோட கணவனுக்காகவோ இல்லை தான் பிள்ளைக்காகவோ, கல்யாணம் ஆகாதவங்க தன்னோட பெற்றோர்களுக்காக அடுத்த வருஷம் இந்நேரம் என்னோட சொந்த காசில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களாவே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு மைண்டில் இருந்தது, எனக்கு ஒரு 2 வயசில் பையன் இருக்கான். அந்த பையன் வந்து இப்போதான் கொஞ்சம் தத்தி பேசுகிறான். அவன் தெளிவாக பேசும்போது அம்மா எனக்கு இது வேணும் வாங்கி கொடு அப்படின்னு அவன் கேட்டான்னா யார் கையையும் நான் போய் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. இப்போ அவன் என்ன கேட்டாலும் அது எவ்வளவா இருந்தாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தெம்பும் இருக்கு, கையில் பைசாவும் இருக்கு. அதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இவங்களோட அம்மா நான் தான். பரமக்குடியில் மகளிர் காவல் நிலையத்தில் ஏட்டம்மாவாக இருக்கேன். இது எனக்கு பிள்ளை இல்லை, தொல்லை. இப்போ வேலைக்கு போனோன்னா நான் நிம்மதியாக இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டா, அவங்கள மாதிரிலாம் கிடையாது. சாப்பிட்றது கூட அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. நார்மல் பீப்புள் மாதிரி கிடையாது. அந்த இதுலேயும் படித்து ஒரு வேலைக்கு போயிருக்கான்னா ரொம்ப பெருமையான விஷயம், பெருமையாக இருக்குது. வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.